வணக்கம். நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி செடியெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு காய்கறிலாம் இருக்குது, முருங்கைக்காய் காய்ச்சிருக்கு, அதெல்லாம் பறிச்சுட்டு போகலாம். செடியை எப்படியெல்லாம் வச்சுருந்தா நமக்கு டெய்லி வந்து ஒரு 100லேருந்து 1/4 கிலோ வரைக்கும் காய்கறி கிடைக்கும் அப்படின்னு ஒரு 2-3 தொட்டியில் காய்கறி செடி வச்சிங்கன்னா நமக்கு வந்து காய்கறி எல்லாம் கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான. அதாவது 2 பேர் இருக்கீங்க, 3 பேர் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு போதுமான காய்கறி. எங்கள் குடும்பத்துக்கு போதுமான காய்கறி கிடையாது. வாங்க போய் பார்க்கலாம். பாருங்கள், இன்றைக்கி ஒன்றும் இல்லை, ஒரு 4-5 தொட்டி வெட்டியாக இருக்குது. அந்த தொட்டியில் உள்ள மண்ணை கொட்டிட்டு கொஞ்சம் நம்ம எருமண் இருக்குது அதையும் கலந்து கொஞ்சம் விதையெல்லாம் இருக்குது. இந்த வெயில் சீசனுக்கு எது வரும்னே எனக்கு தெரியல. கீரை விதை கண்டிப்பாக வரும், டெய்லி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தால் அதை வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் வந்து இந்த தொட்டியில் போட்டால் நல்லா வரல. அதே பார்த்திங்கன்னா அதை பாருங்க, நம்ம வந்து கவரில் போட்டது, பேக்கில் போட்டது நல்லா வந்திருக்கு. முடிஞ்சால் ஒரு 2-3 பேக்கில் நம்ம வந்து வெண்டைக்காய் விதையை போட்டு விட்டுறலாம். பாருங்க, இந்த உரம் கொஞ்சோண்டு இதில் கலந்து மண்ணை வந்து நிரவி விட்டுக்கலாம். இது பேர் பார்த்தீங்கன்னா பயோடயட். ஈஸியாகலாம் நான் தொட்டியெல்லாம் வீடியோ போட்டுப்பேன். அந்த கடையோட பேர் வந்து மறந்து போயிடுச்சு. அங்கே தான் நான் வந்து இந்த மருந்து வந்து வாங்கினேன். இது வந்து நல்லா கொஞ்சம் பூக்கவும் செய்து காய்க்கவும் செய்து. ஆஹா, கருணக்கிழங்கு வந்திருக்கு. இதை நான் பார்க்கவே இல்லை. பாருங்களேன், ஒரு தொட்டிலேருந்து கொட்டினேன், கட் பண்ணிட்டேன். இது வந்து புடிக்கருணை. கழுவி எடுத்துக்கலாம். இருக்கு பாருங்க. பாருங்கள், இந்த முருங்கை மரத்துக்கு வந்து இந்த கோணியில் வச்சது வந்து ஒரு சத்தே இல்லாமல் வளராமலே இருக்குது. இன்னும் எவ்வளோ வேகமாக வளர்ந்துருக்கோம், வளரல. அதனால் நம்ம இதில் மாற்றிக்கலாம். அதாவது 4 செடி இருக்குது, 4த்தையும் வந்து வேறு ஒரு தொட்டியில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதை வந்து உடச்சிடலாம். பாருங்கள், அந்த காலத்தில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முருங்கையை உடச்சி வளர்க்கணும், பொண்ணை வந்து அடக்கி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நார்மலாகவே ஒரு இதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, பெண்ணுன்றவோ அடுத்த வீட்டுக்கு போகிறவோ, அதனால் அவளை எந்த மாதிரி வளர்க்கணுமோ அந்த மாதிரி தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் அந்த பழமொழி. முருங்கை மரத்தை நீங்கள் விட்டிங்கன்னா அது மாட்டு நெடுன்னு மேலே போகும். முருங்கை நெடுன்னு மேலே போனால் நம்ம காய் பறிக்க முடியாது. சைடில் களைகள் வந்தால் தான் நம்ம காய் பறிக்க முடியும். அதுக்காக சொன்ன பழமொழி அது. பாருங்கள், இதிலெல்லாம் கொஞ்சம் மண் போட்டு வைக்கிறேன். இப்போ ஏதாவது விதை கொஞ்சம் இருக்குது, அது எல்லாமே வச்சிடலாம். பாருங்கள், இது சவுச்சவ் ஒன்று நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தபோது நல்லா வளர்ந்துருந்தது. ஏற்கனவே ஒன்று நட்டு வச்சு அது வளரல. இது சூப்பராக வளர்ந்துருக்கு, நமக்கு அவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து நம்ம இந்த மாதிரி கட்டிட்டு இந்த கொடி வந்து மேலே ஏற்றி ஒரு 2-3 கயிறு கட்டி விட்டோம்னா போதும், அது மேலே படர்ந்துக்கும். இந்த சவுச்சவும் வளர்ந்துருக்கு, இதையும் நட்டு வச்சிடலாம்.
இதுக்கு மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுருங்க, சுற்றி நல்லா மண் போட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2 கோழி போட்டுக்கோங்க. ஒரு கோழி போட்டால் கொஞ்ச நாள் தான் வருது. இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து ஒரு கோணிக்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு வைக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் உதிராக இருக்கிற மண்ணாக போடுங்க, அப்போ தான் அது வளர்ந்து வர்றதுக்கு வசதியாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக சேப்பங்கிழங்கு வளர்ந்துருக்கு. நான் கூட வளரலையாக்கும் அப்படின்னு பார்த்தேன், நிறைய வந்திருக்கு. இங்கெல்லாம் கூட பாருங்கள். இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு சிலது மட்டும் நட்டு வைக்கலாம், சரிங்களா? இந்த இலையில கூட சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி சமைக்கணும்னு தெரில, நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். கேட்டுட்டு உங்களுக்கு இதையுமே நான் வீடியோ போடுறேன். இது எல்லாமே மறுபடியும் நம்ம நட்டு வச்சிடலாம். இதெல்லாம் நட்டு வச்சோம்னா வரும். பாருங்க, மறுபடியும் இந்த சேப்பங்கிழங்க வந்து நட்டு வச்சிடலாம். ஒரு 4 மட்டும் நட்டு வைக்கிறேன். பாருங்க, இப்போ சேப்பங்கிழங்கு வந்து நம்ம எடுத்துட்டு மறுபடியும் நட்டு வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மண்ணும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எல்லாத்துக்கும் மண் போட்டு, முருங்கை மரம் வந்து 2 இருந்தது, அதெல்லாம் தனித்தனியாக வச்சுருக்கோம். சேப்பங்கிழங்கு இவ்வளோ கிழங்கு வந்திருக்கு, கிட்டத்தட்ட 1.5 கிலோ கிட்ட இருக்கும். இது புடிக்கரணை பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ இருக்கும், அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இது இப்போ எல்லாத்தையும் நம்ம கழுவிக்கலாம். சேப்பங்கிழங்கும் கருணக்கிழங்கும் புடிக்கரணையும் பார்த்திங்கன்னா நம்ம உடனே சமைக்கக்கூடாது, ஒரு 4-5 நாள் வச்சு வைக்கிறோம். கொஞ்சம் பழசானால் தான் அந்த காரல் வந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதை வச்சுடுவோம். ஒரு 2-3 நாள் கழித்து சமைக்கலாம். இதை இப்போ கழுவி எடுத்துக்கலாம். இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. பாருங்கள், இப்போ காலையில் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி சூப்பராக இந்த கருணக்கிழங்கு சேப்பங்கிழங்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் நட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் செடியில் இருந்த இந்த களையெல்லாம் எடுத்து முடிச்சிட்டேன். பாருங்கள், வெயில் சீசனில் நம்ம அடிக்கடிக்கு வந்து இந்த செடியை வந்து தொட்டி மாற்றி, தண்ணி மாற்றி, மண் மாற்றி, மருந்து போட்டு பண்ணால் தான் வரும். பாருங்கள், இந்த கருணக்கிழங்குலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஆச்சு நான் வச்சு. மார்கழி மாதம் வச்சேன். மார்கழி, தை, மாசி, பங்குனி, அதாவது டிசம்பரில் வச்சேன். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 4 மாதத்தில் நம்ம ஒரு 2 கிலோ வந்து அந்த கிழங்கு எடுத்துருக்கோம். அடிக்கடிக்கு அதை எடுத்துகிட்டு மறுபடியும் அதையும் நட்டு வச்சுக்கலாம். மாடி தோட்டத்தை இந்த மாதிரி கொஞ்சம் அடிக்கடிக்கு பராமரிச்சுங்க. நீங்கள் எல்லோரும் சொல்லியிருக்கீங்க உங்கள் மாடி தோட்டம் சூப்பராக இருக்குமா, நல்லா பூக்குது, நல்லா காய்க்குது. நான் அடிக்கடிக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் அதோட கொஞ்சம் நேரம் வந்து க்ளீன் பண்ணி எல்லாமே பண்ணுவேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.